ஹாய். இதை பார்த்தோன்னே சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன செய்ய போகிறேன்னு. ஆமாங்க, ட்ரெண்டிங்கில் இருக்க அவிச்ச முட்டை ஆம்லேட் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டி எடுத்துட்டேன், அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ இந்த முட்டையை போடுறேன். அம்மா வெடிக்குது முட்டையை போட்டோன்னே. இப்போ ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். நினச்சி பார்க்கலையே இவ்வளோ பெருசாக வரும்னு. நான் வீடியோ கட் பண்ணவே இல்லை, எல்லோரும் பாருங்கள். இப்போ இதில் நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டைக்கே இவ்வளோ பெருசாக வருதே. முட்டையை கொஞ்சம் நான் நல்லா அடிக்கிற பழக்கம் இருக்குது. வீடியோ வச்சுட்டே திருப்புறேன், என் மயனும் இல்லை வீடியோ எடுக்க. கரெக்டாக திருப்பியிருக்கேனா என்னன்னு தெரில. நான் தூள் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன், என்னென்னமோ போடுவாங்க. இந்த ஆனியன்லாம் நமக்கு பிடிக்காது. சரி, ஃப்ளேவருக்காக நான் கொத்தமல்லி மட்டும் போடுறேன். இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டேன். இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் கொத்தமல்லி போடுவோம். ஆமாங்க, பரவாயில்லையே, நல்லா வந்திருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இந்த பக்கம் கொஞ்சம் உப்பு போடுவோம். ஆவி வருது, சிம்மில் வச்சு தான் செய்கிறேன். பரவாயில்லையே, ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரியே வந்துருச்சு என்ன. ஆனால் இன்னும் ஏதோ போடுவாங்க, வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாத்தூள், அதெல்லாம் வேண்டாம். நம்ம சிம்பிளாகவே பண்ணுவோம். அதில் பண்ணுற மாதிரியே பண்ணி இதை யார் சாப்பிட்றது? நமக்கு ஆனியன், இந்த பச்சை மிளகாலாம் போட்டால் அப்படிலாம் சாப்பிட முடியாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம், கட் பண்ணி பார்ப்போம். இப்போ முட்டையை எடுத்தாச்சு, அவிச்ச முட்டை ஆம்லேட் கட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், அவிச்ச முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓகே தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு வகை ஸ்நாக்ஸ் மாதிரி தான். இதை தொட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது சாப்பாடுக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ட்ரை பண்ணுங்கள். பாய்.